ஹalleluya. ஆண்டவரை நோக்கி ஹalleluya. அழகா ஜூனியர் அழகான பாஸ்டர் சொன்னார், நீங்கள் எந்த மனுஷனையும் பார்க்க வரவில்லை, ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது, அவருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. அதை நான் உணர்கிறேன். ஒரு விசை எழுந்திருப்போமா? ஒரு விசை கோச்சுக்காதீங்க, திருப்பி எழுந்திருக்கிற வைக்கிறேன்னு. கொஞ்சம் ஆண்டவரை அப்படியே நோக்கி பார்க்கறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. நல்ல வாயை விரிவாய் திறந்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசும். இன்றைக்கு வார்த்தையை கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி வாயை திறந்து நல்ல விரிவாய் எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க, கடினமான இருதயத்தை எடுத்து போடுங்க, வணங்கா கழுத்தை எடுத்து போடுங்க, ரகசிய பாவங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று கேட்போம். இயேசுவே என்னை மன்னிங்க என்று கேட்போம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. உட்காருவோம். லூக்கா 6:45. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ பாருங்க, மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். Man is a spirit, he has a soul, he lives in a body. அப்படின்னா மனுஷன் ட்ரைபாட் பீயிங். எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோ ஒரே ஆண்டவர் தான், அவர் 3 வேலை செஞ்சார். பிதாவாய் இருந்தார், குமாரனாய் வந்தார், இப்போ பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறார். அதே மாதிரி மனுஷனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஆவி? அவன் கான்ஷியன்ஸ், இன்னர் மேன். இந்த ஹார்ட் இல்லை, இந்த ஃபிசிக்கல் ஹார்ட், லப்டப் அடிக்கிற ஹார்ட் இல்லை, மெடிக்கல் டாக்டர் வந்து செக் பண்ணுற ஸ்டெதோஸ்கோப்பில் பண்ணுற அந்த ஹார்ட் இல்லை. உங்கள் மனசாட்சி. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். அப்போ இருதயம் இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். இருதயம் சுத்தம் உள்ளவன் இப்பொழுதும் இயேசுவை பார்க்க முடியும். எப்படி? இயேசுவை, இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா இயேசுவை பார்க்க முடியும். இந்த இருதயத்தை தான் மகா கேடும் கிறுக்குமா இருக்கு. ஆதியாகமம் 6:5-6 வாசிங்க. 5-6 போடுங்க, வாசிங்க. ம் ம் பாருங்க, மனுஷனை உண்டாக்குனதுக்கே व्यसனப்பட்டார். மனுஷன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைக்கப்பட்ட அந்த மனுஷன். அவருடைய சாயல்னா யாரு? இயேசு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்பதாகவே மனிதன் படைக்கப்படும் போது அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்தார். ஆனா அந்த சாயல் யாருன்னா இயேசு. கடவுள் மனித அவதாரத்தில் வந்தார், அதுதான் இயேசு. அப்படி வந்த இயேசு மனிதனாய் வந்தார். ஆனா அதே மாதிரி தான் மனிதனை படைத்தார், அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி. ஆனா அந்த மனிதன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் கீழ்ப்படியாம, ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியாம, இருதயம் கடினம். இருதயம் சுத்தமா இருக்கிறதுன்றது வெறும் இருதயம் சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்லை. நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி நடக்கிறீங்க என்பதை மனுஷன் முகத்தை பார்க்கிறான். 1 சாமுவேல் 16:7. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சரிங்களா? மனுஷன் எதை பார்க்கிறான்? வெளி தோற்றத்தை பார்க்குறாங்க. அவர் படித்தவரா படிக்காதவரா, நெட்டையா குட்டையா, சிகப்பா கருப்பா, என்ன வேலை, அவர் உயர்ந்த வேலையில் இருக்கிறாரா இல்லை தாழ்ந்த வேலையில் இருக்கிறாரா? தாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதை, உயர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதை. இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, சமுதாயத்தில் இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஏற்றத்தாழ்வு இல்லை, அவர் இருதயத்தை பார்க்குறார். அப்போ எசேக்கியேல் 11:19 வாசிங்க.
மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு. ஆ ம் 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 இங்க பாருங்க, அவைகளை செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் கல்லான இருதயம். இந்த இருதய கடினத்து நிமித்தம் தான் கசப்பு இருக்கு, மன்னிக்க முடியல, வெறுப்பு. நேற்று கிராம ஊழியம் போயிருந்தோம். ஒருத்தர் வந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து அப்படி பேசுகிறார். ஆனால் இது பழைய இருதயம் உள்ள ஒரு ஆனந்துனா என்ன ஆகும்? கோபம் வந்துடும். கோபம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? கோபம் வருமா வராதா? சும்மா நம்ம நல்ல ஒரு மாதிரி நம்ம ஓப்பனாக பேசலாம். நான் ரொம்ப ஓப்பன் ப்ராக்டிக்கல் பர்சன், சரிங்களா? நம்ம ப்ராக்டிக்கல் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கணுமே ஒழிய சூப்பர்ஃபிஷியல் இல்லை. எல்லாருக்கும் கோபம் வருது. கோபம் காலையில் வந்தால் ஈவினிங்குள்ளே போயிடணும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அந்த கோபம் போயிடணும். இல்லைனா அது என்ன ஆயிரும்? வெறுப்பாக மாறும். வெறுப்பாக மாறி அடுத்த நாள் அது கசப்பாக மாறிடும். கசப்பு உள்ளே வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. எப்படி ஒரு தண்ணி தேங்கி இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுவீங்க. அதனால எல்லாருக்கும் கோபம் வருது. ஆனால் கோபத்தை அது ஒரு அளவுக்கு தான் வரணும். அதுக்கு நியாயமான கோபம் கூட அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, சரிங்களா? ஆனால் அந்த மனிதன் வந்து அவர் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். வந்து நாங்கள் அப்போ தான் வந்து காலையிலேருந்து ஊழியம் பண்ணி ஒரு மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்லான்னு உட்காரோம். எங்களை சாப்பிட விட மாட்டேங்கிறார், பேசுகிறார், பேசிக்கிட்டே இருக்கார். மனசுக்குள்ளே ஒன்றுமே வாயை திறக்கலை. நான் வாயவே திறக்கலை. சரி சரி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னா, மனசுக்குள்ளே ஆண்டவர் சொன்னார், இது ஒரு ஆவி. மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது, மனுஷ ஆவி இருக்குது, இல்லை அசுத்த ஆவி இருக்கும். இந்த 3 ஆவி தான் இருக்கும். என்ன இருக்கும்? மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும், இல்லை மனுஷீக ஆவி, அல்லது பொல்லாத ஆவி இருக்கும். இந்த 3 தவிர மீதி எதுவும் இருக்காது. ஆனால் அவர் பின்னாடி இருந்தது என்னது? அது ஒரு ட்ரங்கன் ஸ்பிரிட்டு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நிறையா பேர் குடிக்கிறாங்க. அதனால என்ன இருக்குது? அவரும் குடிச்சிட்டு வந்து எல்லாம் கடவுள் தான், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு அவர் நமக்கு வியாக்கியானம் பண்ணி ஃபிலாசபி தத்துவம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தத்துவம் சொல்ல ஆரம்பித்தோன்னே கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஸ்கூலை கட்டி கொடுங்க, அதை கட்டி கொடுங்க, அவங்க அந்த கிராமத்தில் அந்த ஸ்கூலில் பாத்ரூம் கட்டி கொடுங்க, அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சுட்டு வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. அவர் பண்ணுறாரு, நம்ம பேசாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தோம். உள்ளேருந்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஆவியை கட்டு. ஆண்டவரே நான் கட்டுறேன், ஆனால் நீங்கள் தான் போக வைக்கணும். நான் சாப்பிட்டு கை கழுவுறதுக்குள்ளே இந்த ஆள் இங்கேருந்து போயிடணும். எப்படி? சாப்பிட்டு நான் கை கழுவுறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடணும். எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் அதை செய்யணும். அதே மாதிரி நான் சாப்பிட்டு முடிக்க கூட இல்லை, கையை கூட கழுவலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, சாதம் இருக்குது. அவர் என்ன பண்ணார்? இன்னொருத்தர் வந்தார், அவரை கூப்பிட்டு போயிட்டார். அப்போ இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. என்னெல்லாமோ சொல்கிறாப்புல கதை, பயங்கரமாக அது இது என்னெல்லாமோ. நான் என்ன பாட்டாளி மக்கள் செயலாளர், எந்த கட்சி அந்த கட்சி, எல்லா கட்சியிலையும் எல்லா ஆட்களையும் எனக்கும் தெரியும். நம்ம சொல்ல முடியுமா அந்த நேரத்தில் போய்? புரியுதுங்களா? எல்லா கட்சியிலையும் எல்லா ஆட்களையும் எனக்கு தெரியும். ஆனால் நம்ம போய் அங்கே போய் இதெல்லாம் பேச முடியாது. ஆனால் நம்ம அங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் விசேஷமாக ஆண்டவருடைய ஞானம் நமக்கு தேவை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தேவை, டிசர்ன்மெண்ட் தேவை, பகுத்தறிகிற அறிவு தேவை. எப்படி பேசணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், என்ன மாதிரி பேசணுன்றது 11:19 பாருங்கள். இருதயம் கல்லான இருதயத்தை அவர் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு. அப்போ இருதயம் கடினம், என்னெல்லாமோ சொல்கிறாரு. கல்யாணம் பண்ண முடியல, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, எல்லாத்தையும் வந்து எங்கள்கிட்ட தான் கொட்டினார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறார்.
இருதயம் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கும். மத்தேயு 5:4 இருதயம் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான். அது தமிழில் மொழிபெயர்ப்பு தரிசிப்பான் வருது. தரிசிப்பான்னா ஒரு ஆவிக்குரிய கண்களில் தான் தரிசனத்தை பார்க்க முடியும். ஆனால் இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, a righteous man will see God. புரியுதுங்களா? a pure heart, clean hearted man will see God அப்படின்னே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயம் சுத்தமாக இருந்தால் அவரை பார்க்க முடியும். எரேமியா 17:9. அப்ப இருதயம் எப்படி இருக்கணும்? எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளோ பேர் சொல்றாரு. இப்போ நம்ம நாட்டை ஒருத்தர் பிடிச்சிருவாரு, நம்மளை வந்து பிடிச்சி நம்மளெல்லாம் சிறை கைதியாக கூட்டு போயிடுவாங்க, அடிமைகளாக கூட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீ கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரே கன்னத்தில் அரைஞ்சிருவாங்க. எல்லாரும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு கை காலில் சங்கிலி போட்டு நேபுகாத் நேச்சார் வந்து கூட்டு போயிடுவார் அடுத்த ஊருக்கு, ஈஜிப்டு கூட்டு போய் வச்சிருவாங்க. அப்போ மகா கேடாக இருக்கு இருதயம். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு? இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம், பகை, பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், அகங்காரம், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. இப்போ உள்ள சிச்சுவேஷனே என்னன்னா, நம்ம யாராவது கவுன்சில் பண்ணோம்னா, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு ஜபம் தெரியும், எனக்கு வேத வசனம் வாசிக்கிறது தெரியும், நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன். தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தாழ்மை என்பது வெளியில வாயினால சொல்றது இல்லை, ஆக்ஷன்ல காமிக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில போறால் ரோட்டில் போறீங்க, அவர் நல்லா குடிச்சிட்டு படுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யுதுச்சோன்னா மலையில் இறங்கி அவரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு போகணும், ஒரு கொடை கீழே வச்சுட்டு போகணும். இட் ஷோஸ் தாழ்மை. யாரும் பார்க்காமே நம்ம செய்யலாம் இந்த காரியத்தை. புரியுதுங்களா? தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இப்போ தாழ்மை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, எரேமியா 17:9. ம் 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 மகா கேடு. அதான் நான் சொன்னேன், இருதயத்துக்குள்ள கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள், போட்டி. இப்போ பொதுவாகவே போட்டி, அவர் அப்படி இருக்கிறாரு, நான் இப்படி இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. என்னதான் நீங்க போட்டி போட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான் அவர் தருவார். அவர் வந்து அதை வாங்கிட்டாரு, நான் இதை வாங்கணும், அவர் அப்படி இருக்கிறாரு, நான் இப்படி இருக்கணும். போட்டி, இந்த பொறாமை, இந்த எரிச்சல், கசப்பு, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் மகா கேடும் கிறுக்குமா இருக்கிறது. சங்கீதம் 51:10 தாவீது சொல்றாரு பாருங்க. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க, சுத்த இருதயத்தால் என்னை சிருஷ்டியும், நிலைபெறமான ஆவியினால் என்னை புதுப்பியும். அப்ப பாருங்க, அவருக்குள்ள அநேக போராட்டங்கள். அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பெரிய பாவமே பண்ணிடுறாரு. ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு. அதே 1 சாமுவேல், அதை திருப்பி பின்னாடி வாசிப்போம். ஆனா தாவீதுக்கு எல்லாம் கொடுத்தாரு. தாவீது போற இடமெல்லாம் ஜெயம். புரியுதுங்களா? ஒரே ஒரு இடத்துல தான் அவரு தோற்று போகிறார் போர்ல. ஆனா அவர் போற இடமெல்லாம் ஜெயம் கொடுத்தாரு. ராஜாவை ஆன பிறகு, ராஜாவை ஆறதுக்கு முன்னாடி 17 வயசுல அபிஷேகம் பண்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. 30 வயசு வரைக்கும் தான் உயிருக்கு பயந்து ஓடுகிறார். பொறாமையினால சொந்த மாமனாரே துரத்துறாரு மருமகனை கொலை பண்றதுக்கு. சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னதோ சொன்ன பொறாம வந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கு பாருங்க சவுல் இருதயம். அரபு தேசத்துல இருந்ததுனால எனக்கு தெரியும், மகனுங்களே அப்பாவை போட்டுருவாங்க.
எப்படி போட்டுட்டு அவங்க இதாயிருவாங்க, தலைவராயிருவாங்க. இதெல்லாம் நடக்குது, இன்னும் நடக்குது. அப்ப எப்படி ஒரு அந்த பதவிக்கு வரணுன்றது, அந்த இருதயம் கடினம், இருதயத்துல மகாவிதமான பொல்லாங்கு, கசப்பு, வெறுப்பு, பதவி வெறி, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்ன பண்ணுது? இருதயத்தை சுத்தமான இருதயத்தால் என்னை சிருஷ்டியும். அப்ப பாருங்க, ஆதியாம் 6:4-5 வாசிங்க. ஆதியாம் 6:4-5. ம் 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 ராட்சசர்கள்னா பிசாசும் இவங்களும் பிள்ளை பெற்றாங்கன்னு இருக்கு. வாசிங்க. ம் இதுதான் பலவான்கள். ம் ம் மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகிச்சு. அப்பமே சொல்லிட்டார், பூமியிலே பெருகினது என்று அவர்கள் இருதய நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது. ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய இருதயம் சுத்தமே இல்லாததா இருக்கு. ஒரு மனுஷன் சுத்தமா இருந்தான்னா ஆவிக்குரிய ரீதியாகவும் உயர்ந்திருப்பான், அவன் கையிட்டு செய்கிற வேலையிலையும் உயர்ந்திருப்பான், அவன் குடும்பமும் நல்லா இருக்கும், அவனோட பிள்ளைகளும் நல்லா இருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம், உயர்வு படிப்படியாக அந்த உயர்வுகளை நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனா மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவர்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த இருதயத்துக்கு ஏற்றவரே ஒரு தடவை கீழ்ப்படியாம ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணார். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதா? அப்படி பண்ணிட்டார். எல்லாமே பிளானு. எப்படி பிளான் பண்ணாரு? ஹஸ்பண்டை கொலை பண்றதுக்கு ஒரு பிளானு. போர்ல முன்னாடி நிப்பாட்டிருப்பா, அவனுக்கு நல்லா தண்ணி ஊத்தி கொடுப்பா, நல்லா ஊத்தி கொடுப்பா, போட்டு பிளான் பண்ணி அவன் செத்துடுறான். அதுக்கப்புறம் தவறான உறவுல பிறந்த குழந்தைக்கு போட்டு அழுகிறாரு, அழுன்னு அழுகிறாரு, மோங்கப்புறம் விழுந்து அழுகிறாரு. இதெல்லாம் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நாத்தான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஒரு கதை சொல்றாரு. அவரு இப்படிலாம் ஒருத்தர் பண்ணாரு, அது யாரா இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு தாவீது சொல்றாரு அந்த நாத்தான் தீர்க்கதரிசி கிட்ட. அப்ப பாத்தீங்கன்னா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அது நீதான்ப்பா தாவீது. உடனே அது வரைக்கும் இருதய கடினம், தான் செஞ்சது பாவம் என்றே தெரியல, தான் செஞ்சது ராஜாவா ஏறுற வரைக்கும் ரொம்ப இருதயம் ஆண்டவரோட ஐக்கியமான ராஜாவில் அந்த கொஞ்சம் பணம் புகழ் பேரு இதெல்லாம் எல்லாருக்கும் தேவைதான், பணம் தேவைதான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு பிரசங்கி இல்லை போட்டிருக்கு 11:10. பணம் எல்லாருக்கும் தேவைதான். ஆனா பணம் பேரு புகழ் வந்ததுக்கப்புறம் பெருமை வந்துடக்கூடாது, அகந்தை வந்துடக்கூடாது, அகங்காரம் வந்துடக்கூடாது, நான் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. அது வந்தா என்ன ஆயிரும்? அப்படிதான் ஆயிடுச்சு. அவர் பாட்டுக்கு செஞ்சதே தெரியல அவருக்கு தப்புன்னு, அவ்வளோ இருதய கடினமா இருந்திருக்கு. அதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அதை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு அவர் செஞ்சதை. ஏன்னா தாவீது ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. அடுத்து வாசிங்க. ஆண்டவர் சொல்வாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றுவர். மறதி வருது. முன்னாடிலாம் ஒண்ணுமே இல்லாம பைபிளே
சும்மா வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வசனம், ஆனால் மறதி வருது. இருதயத்துக்கு ஏற்ற தாவீது தான் என்ன பண்ணிட்டாரு? இருதய கடினத்து நிமித்தம் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டார். பாவத்தை பண்ண நிமித்தம் வீட்டிலே பிரிவினை வந்துருச்சு, வீட்டிலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல எங்கேயும் பிரச்சனை ஆரம்பிக்காது, வீட்டில் தான் ஆரம்பிக்கும் பிரச்சனை. தகப்பன் தாய் ஆண்டவருக்குள்ள இருக்க 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 பிள்ளைகள் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். ஆனால் தகப்பனும் தாயும் சரியில்லைன்னா, ஏன்னா உங்க ஜீன் தான் அவங்களுக்கு வேலை செய்யும். உங்க ஜீன்னா உங்களுடைய ஹெரிடிட்ரி பிளட்டு, உங்க பிளட்டு தான் உங்க பிள்ளைங்க. புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆண்டவர் வந்து உங்க இருதயத்தை பார்க்கிறார். 13:14 அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். உம்முடைய ராஜ்யபாரம் இருக்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் கட்டளையிட்டார். இருதயத்துக்கு ஏத்த மனுஷன் ஆண்டவர் வந்து தேடி என்ன பண்ணாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க அவரு. அவங்க வீட்டில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவர். அவருக்கு எந்த ப்ரொஃபஷனுமே இல்லை. ஆடு மேய்க்கிறதுலாம் பெரிய ப்ரொஃபஷனா, பெரிய வேலையா? இப்பவும் நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க. அது ஒரு தொழில். அதை நல்லா தான் பார்க்கணும். அது வந்து என்ன சொல்லலாம், விவசாய தொழில்னு கூட சொல்லலாம். ஆடு மாடு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது வந்து ஒரு நிரந்தர தொழிலா இல்லை. ஆனால் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அவங்க கூட பிறந்த சகோதரர்கள்லாம் சவுல் ஆர்மியில் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். எப்படி நம்ம இந்திய இராணுவத்தில் தளபதிகள் மாதிரி அவங்கெல்லாம் பெரிய அதிகாரிகளாக இருந்தாங்க, தாவீதோடைய சகோதரர்கள்லாம். இவர் பாவம் ஆடு மேய்ச்சிட்டு ஆண்டவருடைய பாட்டை பாடிட்டு இருந்தார். ஆனால் ஒரு இருதயம் கரெக்டாக கனெக்டடாக இருந்தது. உங்கள் இருதயம், உங்கள் ஜெபமே என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது வெறும் சும்மா ஏதோ மொனோட்டோனஸாக பேசுறது இல்லை. முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து ஜெபம் என்பது உங்கள் இருதயம் ஆண்டவரோட கனெக்ட் ஆகுது. உங்கள் இருதயமும் அவருடைய இருதயமும் கனெக்ட் ஆகிறதாங்க ஜெபம். வேற எதுவுமே ஜெபம் கிடையாது. டூ வே கம்யூனிகேஷன். ஜெபம்னா உங்க இருதயமும் அவர் இருதயமும் கனெக்ட் ஆகணும். ஆண்டவரே என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஆமேன் எந்திச்சு போயிடுறது இல்லை. என் குடும்பத்தை பாதுகாத்துக்கோங்க. யுவர் ஹார்ட் ஷுட் கனெக்ட் டு காட். உங்க ஹார்ட் அவரோட கனெக்டடா இருக்கணும் எப்பொழுதுமே. வெறும் சபைக்கு வர நேரம் இல்லை, உங்க ஜெப வேலையில் இல்லை, அல்லது ஊழியத்து நேரத்தில் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே உங்க ஹார்ட் அவரோட கனெக்டடா இருந்தா இருதயம் சுத்தம் உள்ளவன் தேவனை பார்ப்பாங்க, இயேசுவை பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவர்ப்பா தாவீது அப்படின்னு. முதல்ல இருதயம் என்னெல்லாம் பண்ணுது? மகா கேடு, மகா கிறுக்கு, பொல்லாது, கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், பிடிவாதம், நான், பெருமை, அகந்த, இச்சை. பவுல் எழுதுறார் ரோமர்ல, இச்சையாதிருப்பாயாக இந்த 10 கற்பனையில் ஒரு கற்பனை இல்லைன்னா நான் எல்லாவற்றிலும் தேறிட்டேன். ஆனா 10 கற்பனையில் ஒரு கற்பனை ஃபாலோ பண்ணலனாலும் கல் எறிந்து கொல்லப்படணும். யோவான் 1:17 வாசிப்போம். இதுக்கு அடையாளமா யோவான் 1:17. இன்னைக்கு யூதர்கள் எல்லாம் மோசே கொடுத்த முதல் 5 புக்கை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, முட்டி முட்டி அழுகுறாங்க வெயிலிங் வால்ல. அவர் சொன்னதுதான் கரெக்டு, இவர் யாரு புதுசா வந்து ஏதோ சொல்றாருன்னு சொல்லி
ஆண்டவராகிய இயேசுவை புறக்கணித்தார்கள். நீ நம்ம போய் கிராமங்கள்ல எல்லாம் சுவிசேஷம் சொல்லும் போது இயேசு ஏதோ ஒரு ஃபாரின் கடவுள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நாங்க மதத்தை சொல்ல வரல, மதம் மாற்ற வரவில்லை. இயேசு என்பது மார்க்கம், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அதனாலதான் யோவான் 14:1 அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம், இப்போ உங்களுக்கு நல்ல ஆறுதலா சொல்றேன் வசனம் எல்லாம். முதல்ல என்ன சொன்னேன்? இருதயத்தை மாத்திக்கோங்கன்னு சொன்னேன். இருதயம் மாத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த முன்னேற்றமும் இருக்காது. இந்த உலகத்துல கிறிஸ்தவன் என்பது இன்சைட் அவுட் வாழ்க்கை, உள்ள வெளிய, வெளிய உள்ள இல்ல, இன்சைட் அவுட். இன்சைட் அவுட்னா உள்ள இருந்து இருதயத்துல, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். உங்க இருதயம் எப்படி இருக்கோ அப்பதான் உங்க வார்த்தைகள் வரும். உங்க வாழ்க்கையில சவாலான சூழ்நிலையில, அதாவது ஒரு பயங்கரமான சூழ்நிலையில போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சவால் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை எப்படி மேற்கொள்ளணும்னா, உங்க இருதயம் அவரோட கனெக்டடா இருந்து, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து, நீங்கள் அவரில் இருந்து அவர் வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் போது எந்த சூழ்நிலையும் காமா அணுக முடியும். புயல் புயல் வருதுன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? இப்ப சொன்னாங்களா? எல்லா மெட்ரோலஜிக்கல், அதாவது வெதர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போது, ஒருத்தர் யூடியூப்ல போட்டார், சென்னையே இருக்காது. எப்படி? அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. சென்னை இருக்காது, பாம்பே இருக்காது, இது இருக்காதுன்னு என்னமோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி. அவங்க வந்து சயின்டிஃபிக்கா போடுறாங்க. அவங்க போடுறதுல தப்பு இல்லை, அவங்கள நான் குறை சொல்லல. எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கு. சரியா? வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படின்னு சொன்னவர் அவர்கிட்ட இருக்கு கண்ட்ரோலு. அவரு நினைச்சாதான், அவர் ஒரு கையை விரல இப்படி நீட்டினா போதும், பூமி இல்லாம போயிடும். என்ன எத்தனை கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பன் வச்சிருந்தாலும் சரி, அவர் இப்படிங்க அங்கிருந்து கையை நீட்டினா அக்கினி கரையாக இந்த பூமி கொடுக்கப்பட்டிருக்குங்க. தண்ணிக்கு பூமி அழியாது, அது நோவா பீரியடோட போச்சு. தண்ணினால அழிய மாட்டார்கள், அக்கினிக்கு இரையாகத்தான் இந்த பூமி கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எந்த சூழ்நிலையிலும், உங்க வாழ்க்கையில சவாலான சூழ்நிலையிலும், சவாலான பிரச்சனையான சூழ்நிலையிலும், போராட்டத்தின் மத்தியிலும், அப்படியே பிரஷர், வியாபாரத்துல அல்லது வேலையில அல்லது குடும்பத்துல ஒரு பிரஷரான சிச்சுவேஷன், மனைவி புருஷனை திட்டலாம், புருஷன் மனைவியை திட்டலாம், அல்லது தாய் தகப்பன் சேர்ந்து பிள்ளையை திட்டலாம். அப்ப பிள்ளைங்க எப்படி பிரஷரை ஹேண்டில் பண்ணணும்? எப்படி கணவன் மனைவியோட பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றது? மனைவி எப்படி புருஷனோட பிரஷரை ஹேண்டில் பண்றது? உன் இருதயம் ஆண்டவருக்குள்ள இருந்தா, உங்க இருதயம் ஆண்டவரோட கனெக்டடா இருந்தா, அவரோட வார்த்தை உங்க இருதயத்துல இருந்தா, ஒரு ஆள் இறங்கி போயிடுவாங்க, அமைதியா போயிடுவாங்க. மனைவி திட்டும் போது புருஷன், அவ எப்படி என்னை திட்டலாம், நான் யார் தெரியுமா? இந்த நானுன்னு வந்தாலே வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இருதயத்துல அகந்த. அப்ப புருஷன் திட்டும் போது மனைவி, நானும் தான் சம்பாதிக்கிறேன், நானும் தான் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நானும் தான் கொடுக்குறேன், நானும் தான் என் பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குறேன் கஷ்டப்பட்டு, நானும் தான் வேலை செய்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் வீட்டிலலாம் எல்லா வேலையும் செய்கிறேன். அவர் என்ன எப்படி திட்டலாம்? இந்த ஈகோ எல்லாருக்கும் இருக்கு. ஈகோ இல்லாத மனுஷரே கிடையாது. ஈகோ ஆண்களுக்கு ஜாஸ்தி, பெண்கள் கம்மி. ஆனா நான் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷத்துல கூட ஒருத்தர் அமைதியா போக முடியும், ஒருத்தர் பொறுமையா போக முடியும். அமைதினா என்ன? பொறுமையா போக முடியும். பொறுமையா இருந்தா பூமியை ஆளலாம், ஆனா பொறுமை இல்லைன்னா ஆள முடியாது. வசனம், நான் எதுவும் என்னுடைய ஓன் பிலாசபிக்கல் ஏதோ சொல்லிட்டு இல்லை, வசனத்தை சொல்றேன். புரியுதுங்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேளுங்க. உங்க முதல் பிரேயர் ஆரம்பிக்கும் போது, இருதயம் ஆண்டவரே உங்கள்கிட்ட கொடுக்குறேன்,
என்னுடைய ஆத்துமா, சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய யோசனை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்மிடத்துல கொடுக்குறேன். உம்முடைய ஆளுகைக்கு இந்த நாள் முழுதும் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் இருதயம் உங்களுடைய இருதயத்தோட கனெக்ட் ஆகட்டும். அப்படிதான் உங்க பிரேயர் ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க அடுத்த வசனம் வாசிப்போம் கடகடன்னு. சங்கீதம் 34:18 நினைக்கிறேன். இப்ப எல்லாம் நல்லா அப்படியே அமைதியான, நல்லா உங்களுக்கு ஆறுதலான தேர்தலான வசனம். முதல்ல எல்லாம் மருந்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஹார்டா இருந்துச்சு. 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர். சார், நீங்க எந்த ஊழியம் பண்ணாலும் சரி, நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு நொறுங்குண்ட இருதயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் அ குட் கிறிஸ்டியன். நான் சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. இருதயம் கடினம் இருந்துச்சுன்னா நீ என்ன பைபிளை தலையில படிச்சு தெரிஞ்சாலும் சரி, நீ என்னதான் பண்ணாலும் சரி, எல்லா வரங்களும் பெற்று எல்லா கனிகளும் இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? இருதயம் எப்பவுமே நொறுங்கி இருக்கணுங்க. அப்பதாங்க ஒருத்தருக்கு உதவி கூட செய்ய முடியும். நொறுங்கின இருதயத்தை அவர் என்ன பண்ணார்? கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீங்க நல்ல கிறிஸ்தவனா இருக்கணும்னா உங்க இருதயம் broken hearted-ஆ இருக்கணும். practical Christian. You should be a practical Christian. நடைமுறை கிறிஸ்தவனா இருக்கணும் இந்த உலகத்துல. வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க இல்ல, வெறும் சனிக்கிழமை கிறிஸ்தவங்க இல்ல, 7 நாளும் உங்க இருதயம் அப்படியே நொறுங்குண்ட இருதயமா இருந்தா தான் நீங்க அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லாம இருப்பீங்க. முதல்ல இப்படி குறை சொல்லும் போது இன்னொரு விரல் இப்படி திருப்பிக்கணும். நம்மள்ட்ட என்ன எத்தனை குறை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சிலர் குறை சொல்லி நியாயம் தீர்க்க முடியாது, கடைசியில அவர் நியாயம் தீர்ப்பார். சரிங்களா?